நேர்களே, அமெரிக்காவோடு ஆயில் எக்ஸ்போர்ட்ல வரலாறு காணாத அளவில் இந்தியா அதிகமாக இம்போர்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தை அக்டோபரில் அக்கார்டிங் டு தி அமெரிக்காவுடைய ரிப்போர்ட்டின்படி அவங்க ஒரு 5,75,000 பேரர்கள் பிபிடி ஒவ்வொரு நாளும் இந்தியா மிக உச்சபட்சமாக அவர்கள் இப்பொழுது இறக்குமதி செய்திருப்பது. இந்த நவம்பர் மாத ப்ராஜெக்ட் ஏற்கனவே 4 லட்சம் அல்லது 4.5 லட்சம் என்றுதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 4 லட்சம் 4.5 லட்சத்தை தாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட 5.25 லட்சம் பேரல்கள், கிட்டத்தட்ட ஒரு 500,000 அவர்கள் எடுத்திருப்பது பல்வேறு யூகங்களுக்கு அல்ல, பல்வேறு சிந்தனைகளுக்கு வழிவகுக்கின்றது. ஆக இந்த நிலையில அமெரிக்கா இந்தியாவுக்கு 25%, 50% வரியை விதித்திருந்தது. இப்பொழுது அமெரிக்கா 2 நிறுவனங்களுக்கு தடை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தடையின் மூலமாக தற்போது இந்தியா பொருளாதார தடை, ரஷ்யாவுடைய கம்பெனிகளுக்கு அந்த தடையின் மூலமாக இன்றைக்கு ஒரு மாபெரும் முன்னேற்றம் அமெரிக்கா இந்தியா உறவிலே காணப்படுகின்றது. ஆகவேதான் இது ஒரு கெப்லர் இது குறித்து தன் கருத்தை சொல்கின்ற போது, இந்த உறவு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இந்த தடைகளை, அதாவது ரெசிப்ராக்கல் டாக்ஸ் என்று சொன்ன 50% தடையை நீக்குமா என்ற கேள்வியும் எழுத்திருக்கிறது. இப்ப அமெரிக்காவிலிருந்து இந்த பொருளாதார யுக்தி 5,75,000 பேரல்கள். இப்ப இந்த பேரல்ல வைடட் பேரண்ட், இது சர்வதேச அளவில் இந்த பெரண்ட், இது இந்த குவாலிட்டி. WTI ஸ்ப்ரெட், இது அமெரிக்காவினுடைய மிட்லேண்ட் காம்படிவ் டெலிவர்ட் த பேசிக் ஆஃப் இந்தியா ரிஃபைனரிஸ். PTA என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்படுகிற இந்தியாவினுடைய இந்த குவான்டிட்டி, இது அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்திருக்கக்கூடிய 50% டேரிஃபை அவர் நீப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஹால்ட். ரஷ்யாவிலிருந்து 37 விழுக்காடு அளவிற்கு அவர் இந்தியா இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்த இந்த விகிதத்தில் ரஷ்யா மிக குறைவாக சொன்னதினால் அமெரிக்கா இந்தியாவுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்தார்கள். நீங்க ரஷ்யாவுக்கு கொடுப்பதை நிறுத்தணும், ரஷ்யாவில் வாங்குறதை நிறுத்தணும், அதனால ரஷ்யா உங்களின் பணத்தின் மூலமாக, பிரேசில் பணத்தின் மூலமாக, சீனாவின் பணத்தின் மூலமாகத்தான் உக்ரைன் போரை தொடர்கிறார்கள் என்று கடுமையான அழுத்தம் கொடுத்து ஒரு கட்டத்தில் இந்தியா, நாங்கள் எங்கள் தேவைக்கு பர்ச்சேஸ் செய்வோம் என்ற இந்திய விவகாரத்துறை சொன்னதனால் ரஷ்யாவோட வாங்கினதுக்கு இந்தியாவுக்கு 50% போட்டாங்க. எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா 1.25 லட்சம் மில்லியன், அதாவது 1.75 மில்லியன் பேரல் முதல்ல ரஷ்யாட்ட தான் இந்தியா வாங்கினாங்க. இரண்டாவது ஈராக் இரண்டாவது வாங்கினாங்க, ஃபாலோடு பை சவுதி அரேபியா. இந்த இறக்குமதியின் மூலமாக ரீசெண்டா இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரஷ்யா ஆயில் டாப் ப்ரொடியூஸ்ல வாங்குறதுனால இந்தியாவுக்கு ஒரு பெரும் தடையை ஏற்படுத்தி விட்டார்கள். 37% என்று சொன்னால் அதில் 60 விழுக்காடு இந்தியாவுடைய பயன்பாட்டில் டோட்டல் குரூட் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. அந்த அளவுக்கு அதிகமாக வாங்கினால்தான் அமெரிக்கா ஒரு கொதிநிலைக்கு சென்றது. இப்போ அமெரிக்காவுடைய குரூட் ஆயில் இப்போ இந்தியாவுக்குள்ள ரொம்ப வருவது, இந்தியாவுக்கு என்ன சிக்கல் ஏற்படும்? ரஷ்யாவிலிருந்து நாம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது ரேட்டு கம்மி, அது பக்கத்தில். அமெரிக்காவிலிருந்து வருவது 2 சிக்கல் வந்திருக்கிறது. என்ன சிக்கல்டா, இந்த ரிஃபைனரியில அமெரிக்காவுடைய பெரண்ட் வேர்ல்டுகளும் அமெரிக்காவுடைய WTIஸும் சில மாறுபாடுகளை கொண்டிருக்கும், விலையும் அதிகமாக ஏறும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவிற்கு ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய் தடைப்பட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரேட் டெபிசிட்ஸ் நீக்கப்படலாம். இப்போ இந்த கரண்ட் ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ரக்சரல்
இந்த விவகாரம் இந்தியாவிற்கு அமெரிக்காவில் அதிகரித்தாலும் WTI இது எந்த அளவிற்கு இந்தியா லாபகரம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த WTI's நெஃபாட்ரி சீல்ட் லிமிட்ஸ் இன்க்ரீஸ்ட் பையிங் இப்பொழுது அது அதிகரிக்கின்ற போது இந்திய சந்தைகளில் அதை கொண்டு வரக்கூடிய வரவு செலவு, ரிஃபைனரிஸில் ஏற்படுகிற சிக்கல், மார்க்கெட்டின் விலை உயர்வு, இது எந்த மாதிரியான டிராஸ்டிக் எஃபெக்டிவ் ஆன் இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நாம் அதை இப்பொழுது சொல்ல முடியாது. இந்தியா ரஷ்யாவிடத்தில் வாங்கக்கூடிய 17 லட்சம் பேரல் நாள் ஒன்றுக்கு 1.75 மில்லியன், அது ஏறக்குறைய 18 லட்சம் வரும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து நாம் கம்மியாக வாங்கியிருக்கிறோம். நமக்கு அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு இந்த WTIயையும் தாண்டி பெரண்ட், இது இந்தியாவினுடைய ரிஃபைனரிஸுக்கு நமக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. அப்போ இந்தியாவினுடைய ரிஃபைனரிஸுக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறதுனால பலவிதமான லாபங்களை நமக்கு தரும். ரஷ்யாவுக்கு நாம் அதிகமாக டாலர்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. இந்தியாட்ட இருந்து தான் நம்ம பொருட்களை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இது இந்தியாவிற்கு லாபம் அளித்தது. WTIs இந்த மெத்தடு பெரண்ட்டை விட சிக்கல்களை ஏற்படுத்தும். ரஷ்யாவிலிருந்து நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் அளவிற்கு பேரல்களை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த தடைகளை ஏற்று அவர்களும் நிறுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவிடமிருந்து 5.25 லட்சம் பீப்பாய் பேரல்கள் வாங்குறதன் மூலம் இந்தியாவிற்கு ஏற்படுகிற லாபம் என்பது இது சர்வதேச அளவில் ஒரு டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் என்று பார்க்கலாம். 2 கம்பெனிகள், அந்த 2 கம்பெனியில் லிக்விட் ஆயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மற்றும் மற்றொரு கம்பெனி, அது ரஷ்ய கம்பெனிக்கு சர்வதேச இன்டர்நேஷ்னல் பேன் லிக்விட் ஆயிலுக்கும் மற்றொரு கம்பெனிக்கும் அவர்கள் போட்டதனால் நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத அமெரிக்கா இந்தியா காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காரணங்கள் தாண்டி ஒரு உண்மையான காரணங்கள் என்னவென்றால், இந்தியாவிற்கு பலவித அழுத்தங்களை அமெரிக்கா கொடுக்கின்றது. இந்தியா என்ன அழுத்தம்னா, யூரோப்பிய யூனியன் இடத்துல அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு 4-5 லட்சம் கோடி நமக்கு பல தடைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமேட்டிக்காக பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அவர்களுடைய இந்த மறைமுகமான சில தூண்டுதலும் இதையெல்லாம் யோசிக்கிறார்கள். ஆக உலகத்தில் இன்றைக்கு பார்க்கின்ற போது அமெரிக்காவின் கை ஓங்கி இருக்கிற போது நாம் வார் ட்ரேட் 45 பில்லியன் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே 2024 ஒரு பெரிய ட்ரேட் டெஃபிஷியட் இருந்தது. இந்தியாவிலிருந்து, சூரத்திலிருந்து, குஜராத்திலிருந்து செல்கிற நகை, ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள், எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், சில மிஷினரி, சில கனிமங்கள், டெக்ஸ்டைல்ஸ், கரூர் போன்ற இடங்கள்லேருந்து போகிறது, இது எல்லாம் இப்பொழுது தடை பெற்றிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் அது கிட்டத்தட்ட 9 பில்லியன். அதை போர் தங்க நகைகள் அதுவும் ஒரு 10 பில்லியன். இதுவே ஒரு 1 லட்சம் கோடி ஆயிற்று. இந்த தடைகளின் மூலமாக 50% டேரிஃப் அவர் விதித்ததுனால இப்போ நாம் உலக தடைகளால் நாம் அதை பொருளாதாரத்தில் நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரஷ்யாட்ட நம்ம சரக்கு வாங்கினாலும் கேஷ் டிரான்சாக்ஷன் இம்பாசிபிள் டிரான்சாக்ஷன். அதனால் நாம் இப்போது ஒரு மெல்லிய ஒரு முடிவை எடுத்து அமெரிக்காவிடத்திலே நாம் இப்பொழுது 5.25 கோடி பேரலை இந்த மாதம் அக்டோபரில் நாம் இறக்குமதி செய்திருக்கிறோம். இது ரஷ்யாவினுடைய 1.25 மில்லியன் 17,50,000 மேற்பட்ட இதை இப்பொழுது உடைத்திருக்கிறது. இது உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்பொழுது ஏற்கனவே அவர் மலேசியாவிலிருந்து தென்கொரியா போகின்ற போது இந்தியா முழுமையாக நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாப் ஆயில் ப்ரொடியூசர்ஸ், ரஷ்யாவுடைய டாப் ஆயில் ப்ரொடியூசர்ஸான ஒன்று, அந்த கம்பெனியுடைய பேர் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ரோஸ்நெஃப்ட், மற்றொன்று லுக்காயில், which is together account for about 60% of Indian total crude import from the Russia. இந்த ரோஸ்நெஃப்டும் லுக்காயிலும் தான்
இந்த 34%லையும் 60% இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க. இப்போ இந்தியா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நமக்கு நிறைய லாஸ். அந்த லாஸை தாண்டி நாம் எக்ஸ்போர்ட்டில் இந்த டேரிஃபை மறுபடி 10 விழுக்காடாக ஆக்கினால் நாம் ரஷ்யாவிலிருந்து இந்த 34% இந்த ராஸ்நெஃப்ட் லிக்வாயில் அவர்களுடைய கம்பெனிக்கு போட்ட தடையை நீக்கியிருந்தால் நமக்கு பெரிய லாபம் வரும். இப்போ ரிலையன்ஸ் அம்பானி நிறுவனமும் 14 லட்சத்தை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.